தாவேகா ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து விடுமோ என்ற கேள்விகள் எல்லாம் கூட எழுந்து வந்தன. அந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில்தான் மதச்சார்பற்ற கொள்கையில் சமரசமே கிடையாது என்று குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது இவற்றை ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறதா என்று அவர் சொல்கிறாரா, அப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறதா என்ற ஒரு கோணமும் அதில் இருக்கிறது. அப்படித்தான் செய்தியாளர்கள் அதை அவர் பேசியிருக்கக்கூடியதை நமக்கு பிரித்து காண்பித்து காட்டுகிறார்கள். மதச்சார்பற்ற கொள்கையில் சமரசம் கிடையாது என்றால் என்ன சொல்ல வருகிறார்? அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதச்சார்பு இருக்கிறதா என்ற கேள்வியை இதன் மூலமாக அவர் எழுப்பியிருக்கிறாரா? தாவேக்காவில்தான் ஆட்சி அமையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். நன்றி திரு ஐயநாதன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? திரு விஜய் அவர்கள் சொல்றாரு, அவர் வந்துட்டு கொள்கை எதிரி, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. என்றைக்காச்சும் பாஜகவை எதிர்த்து அவர் பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது பாஜகவினுடைய கொள்கைகள், மோடி அரசனுடைய கொள்கைகளை விமர்சித்திருக்கிறாரா அவரு? பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அது ஒரு அரசியல் புரிதலா இது? அப்ப விஜய் வந்துட்டு முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கொள்கை அப்ப அரசியல் எதிரியை மட்டும் ஒரு தடவையும் நீங்க பேசுறீங்களா? திமுக எதிர்த்து பேசுறீங்க. அப்ப கொள்கை எதிரியை வந்துட்டு முக்கியத்துவம் மற்றவர் அது ஏன் அது பேசுறதே இல்லை? அதனால தமிழ்நாடு பாதிக்கப்படவில்லையா? மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு சொல்றீங்க. மதச்சார்புடைய சமூக நீதிலாம் ஒண்ணு கிடையாது, மதச்சார்பற்ற சமூக நீதினும் கிடையாது. ரெண்டு வெவ்வேறு கொள்கைகள். ஆனா நீங்க அதெல்லாம் ரெண்டா போச்சு அதை பேசுறீங்க. அதை விடுங்க. நான் கேட்கறது என்ன அப்படின்னோம்னா, நாங்க ஒருபோதும் பாஜகவோட எந்த காரணத்தினாலையும் நாங்க பேச மாட்டோம்னு இவர் என்னைக்கும் சொல்லிட்டு போயிருக்கலாமே. இன்னைக்கு வந்துட்டு சொல்லக்கூடாது நாங்க இது வரைக்கும் பேசவே இல்லை அப்படிலாம் இன்னைக்கு சொல்லக்கூடாது. எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்க பேசுறீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்க எதையுமே பேசுறது இல்லையா? நீங்க வெளியில உங்களுடைய கட்சி எப்படி ரகசியமா பேச்சுவார்த்தை அதிமுக கூட தான் நீங்க பேசுறீங்க. ஆனா அதை நீங்க சொல்றீங்களா? இப்போ கிடையாது, இதெல்லாம் எனக்கு தெரியுமே. அதிமுக நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறது, சீட்டு நோட்டு எல்லா விடையுமே தெரியுமா? சரி, மக்களை ஏமாத்தக்கூடாது. ஒரு தலைவர் வந்துட்டு தன்னுடைய செயல்களில் வந்துட்டு ஒரு வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கணும். அப்பதான் அது சரி. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பேசுறது, எதையாவது பேசுறது, நான் நினைச்சதுதான் சரி, அதே மாதிரி நீங்க நினைக்கணும்னு எதிர்பார்க்கறது அப்படின்லாம் வந்துட்டு அரசியல் கிடையாது. நீங்க ஒருபோதும் பாஜகவை எதிர்த்தது இல்லை, மோடி அரசை எதிர்த்தது இல்லை. திருப்பரங்குன்றம் விடயத்துல கருத்தே சொல்லாத ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அப்புறம் எப்படி உங்களை நம்புறது? சீமான் அந்த அளவுக்கு வந்துட்டு பெரியார விமர்சனம் பண்ணி பேசினாரு. கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிக்கூடிய அவர் பெரியார பத்தி பேசும்போது நீங்க பதில் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? அதனால இவருடைய பிஜேபி எதிர்ப்பு இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றதே வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப தவறானது. அவருக்கு அந்த மாதிரி ஒரு கொள்கையுடையவர் அல்ல. இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் சார், அவர் சொல்லியிருக்காரு தாவேக தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. வதந்திகளை நம்பாதீங்கன்னு சொல்றாரு. நம்மளை பத்தி பேசுனதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி சார் புரிந்து கொள்றது? எங்க அதெல்லாம் வந்துட்டு இவங்க சொல்லிட்டாங்க, வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டு இவர் வந்து சந்திச்சு பேசினார். இதெல்லாம் சொல்லிட்டு செஞ்சீங்க நீங்க இல்ல? அவங்கள சந்திச்ச உடனே நீங்க ஏதாவது அறிக்கை கொடுத்தீங்களா? இந்த மாதிரி இன்றைக்கு என்னை பிரவீன் சக்கரவர்த்தி சார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு இல்ல அரசியல் ரீதியான சந்திப்பு அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா? சந்திச்சு பேசுறது உண்மைதானே? அப்புறம் அவர் சொல்றது பொய்யா? நீங்க டே இன் டே அவுட் உங்களுடைய ஆட்கள் அல்லது உங்களுடைய ஏஜென்ட்டுங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க மக்கள் மத்தியில மறுக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்க தலைமையில ஆட்சின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு அப்புறம் தனியா ஒரு தீர்மானம் போட்டீங்களா உங்களுடைய பொதுக்குழுல? கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம வந்துட்டு தலைவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு தீர்மானம் போட்டீங்க? உங்க தலைமையை ஏற்றுக்கிட்டு வரவங்க, உங்களை முதல்வரை ஏத்துக்கிட்டு வரவங்கதான் கூட்டணி இல்லையா? அதான உங்களுடைய நிலைப்பாடு. அப்போ எதுக்கு அப்படி ஒரு தீர்மானம் போட்டீங்க? யாரை நோக்கி அந்த தீர்மானம் போட்டீங்க? சொல்லணும் இல்லையா? எனவே அவர் விஜய் அவர் நினைக்கிறாரு. இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு திரு ஐயநாதன். இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு சார். இப்ப சிபிஐ விசாரணைக்காக திரு விஜய் அவர்கள் டெல்லி போனாங்க. அதுக்கு இடையில திரு ஆனந்த் தலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்ததாகவும் காணொலி காட்சி வேலம் அதுல வந்து யாரு கூட நம்ம கூட்டணி போலாம் பேச்சுவார்த்தை எல்லாம் கூட நடந்ததா கூட சொல்லப்பட்டது சார். ஆமா, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே தான் சொன்னாங்க. ஏன்னா சொன்னதே வந்துட்டு அந்த கூட்டத்துல கலந்துட்டு இருந்தவங்க தான். அதெல்லாம் இவர் மறுக்கிறாரு பாருங்க. அப்ப இது ஒரு ஏமாற்று வேலை தானே? இது கட்சிக்குள்ள ஒண்ணு பேசுறது, மக்கள் கிட்ட வந்துட்டு வேற ஒண்ணு பேசுறது. இப்ப இந்த சூழல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதா சார்? இப்ப வந்து திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல் நமது தலைமையில் தான் தாவேக தலைமையில் தான் ஆட்சி அமையும்னு சொல்றாரு. வந்து நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்றாரு சார்.
இல்ல அது அவருடைய கட்சிங்க, அவருடைய தொண்டர்களை அவரை ஊக்குவிக்கிறதுக்காக அவர் எதை வேணும்னு சொல்லிட்டு போட்டோம். முதல்ல இவர் கூட கூட்டணி அமைக்க யார் இருக்கா தயாரா? ஏன் இவர் கூட்டணியை நாடுறாரு? நீங்க தான் பலம் வாய்ந்த ஒரு சக்தியாச்சே, எதுக்கு கூட்டணியை நாடுறீங்க? என்னோட கேள்வி அதுதான். நீங்க விக்கிரவாண்டியில நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க? நாம தனித்து தான் 234 தொகுதியிலையும் போட்டியிடுறோம், நம்ம நாடி வருபவர்களுக்கு நாம இடம் தருவோம், அதான் நீங்க சொன்னீங்க. நாடி யாரும் வரல, தனியா நின்று போங்க. இப்ப இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல சார், இப்ப இவங்களை நாடி வரக்கூடியதாக காங்கிரஸ் அப்படிதான் இருந்ததாக பார்க்க முடிகிறது. பாஜக ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள திரு விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சது. சோ சம் பிரசன்ஸ் அவருடைய வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல, வேல்யூ இருக்கிறதெல்லாம் மறுக்க முடியாதுங்க. 5%, 6%, 8%, வாட் எவர் மைட் பி, வேல்யூ இருக்குதுதான். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க ஏன் அதை சொல்லிட்டு செய்யறதுல நான் கேக்குறேன். கூட்டணி போறது என்ன தப்பு நான் சொல்றோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதையே ஒரு வெளிப்படைத்தன்மையோட நீங்க செயல்படுறதுன்னு கேக்குறோம். நாங்க யாரோடையும் பேசல, எல்லாம் வதந்தின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் நீங்க கேவலப்படுத்துறீங்க. நாங்க என்ன விவரம் இல்லாதவங்களா பத்திரிகையாளர்களா? நம்ம அனுப்பி வைக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாம் ஒண்ணும் தெரியாதவங்களா? இல்லை, இவங்களோட செயல்பாடெல்லாம் நம்ம தெரியாமலே நம்ம பேசுறோமா? இது தப்பு இல்ல. அது நாம யாருடைய டீமும் இல்ல, மக்களோட டீம் அப்படிங்கிறாரு. மக்களுடைய டீம் எல்லாம் இவர் இருந்தாரு அப்படின்னோம்னா, ஐயா எல்லாத்தையும் இவர் அப்ப திருப்பரங்குன்றத்துல வாழறவங்க மக்கள் இல்லையா? பரந்தூருக்காக போய் நின்னீங்களா? அதுக்கப்புறம் பரந்தூருக்கு மறுபடியும் ஏன் போய் நிக்கல? அங்க நிலம் கையகப்படுத்தல, 4 மணி பொழுது மணியா நடக்குத, நீங்க ஏன் அங்க போல? ஒட்டுமொத்தமாக அவருடைய பேச்சிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா என்ன? ஒரு ஜிஸ்ட் என்ன சார் சொல்லலாம்? தெளிவின்மை, புரிதலின்மை, ஏமாற்றுதல், இது 3 தான் இருக்குது. மிக்க நன்றி திரு ஐயநாதன், உங்களுடைய கருத்துக்களுக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி.